முஸ்லீம்களோட சார்பாக ஜமாத்தாளரையும் வருகிறவர்களையும் பேசுகிறவர்களையும் மற்றும் நிர்வாகிகளையும் நம்ம மதரசாவுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் புறாக்கள் நம்மளுடைய ஜமாத்தாளர் அனைவரையும் Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulil karim amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hamid a'udzu billahi minasy syaithanir rajim Bismillahirrahmanirrahim. Al-malu wal banuna zinatul hayatid dunya. Sadaqallahul mawlanal azim. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க இந்த பள்ளியினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களை, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, எனது அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, இந்த மாணவ கண்மணிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்மணிகளின் ஆசிரியர் ஹசரத் அவர்களே, இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக இது போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த விழாவில் கலந்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் பெண்களாகி நீங்கள் எல்லோருமே இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் இனி நடைபெற இருக்கிறது. இறுதி வரை அமைதி காத்து தந்தால் மிக்க நன்றாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது இந்த சிறார்கள் மேடை ஏறி தங்களுடைய பேச்சாற்றலை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். அதில் தவறுகள் இருக்கிறதோ இல்லையோ, தைரியமாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய தைரியத்தை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த மாணவ கண்மணிகள் தங்களுடைய உள்ளத்திலே ஆர்வத்தை அவர்கள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி காட்டும் மூலமாகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றது. இந்த மாணவ கண்மணிகளில் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு பெண்மணி சொன்னது. அவர்களுடைய வரலாறை பற்றி சுருக்கமாக சொன்னது. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு மகனார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக, ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளராக
ஒரு மிகப்பெரிய நீதிபதியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களிடத்திலே ஒரு வழக்கு செல்கிறது. இரண்டு பேர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனையை அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு சொந்தமான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் இவருடைய ஆடு வந்து மேய்ந்து தோட்டத்தை நாசமாக்கி விட்டது. எனக்கு தோட்டம் வேண்டும், அதனுடைய விளைச்சலும் எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இவர் அதற்கு நீதிபதி கேட்கிறார், என்ன உன்னுடைய ஆடு இவருடைய தோட்டத்தில் மேய்ந்ததா? ஆம், மேய்ந்திருக்கலாம். நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு சற்று அயர்ந்து தூங்கிவிட்டேன். இவருடைய தோட்டத்தில் என்னுடைய ஆடு மேய்ந்து விட்டது. அப்படி என்றால் உன்னுடைய ஆட்டை அந்த தோட்டத்திற்கு பகரமாக அவரிடத்திலே ஒப்படைத்து விடு என்று சொல்லி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள். இந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு வெளியிலே வந்த இந்த இருவர்களையும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்று கேட்கிறார்கள். நடந்த விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள். நான் நீதிபதியாக இருந்தால் இப்படி தீர்ப்பு வழங்கி இருக்க மாட்டேன். நீங்கள் மீண்டும் நீதிபதியிடத்திலே சென்று இந்த தீர்ப்பை சற்று மாற்றி வாங்குங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். இவர்கள் இருவரும் சென்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு சிறுவரை சந்தித்தோம், அந்த சிறுவர் இப்படி எங்களை மீண்டும் அனுப்பி வைத்து விட்டார். அப்படி என்றால் அந்த சிறுவரை அழைத்து வாருங்கள். சிறுவர் அழைத்து வரப்படுகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகனார். அப்பொழுது அவருக்கு சுமார் 11 வயது. அந்த 11 வயதை நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சிறுவர் அவரை பார்த்து தன்னுடைய தந்தை கேட்கிறார், கைஃப தக்லி இன் குன்த காலி, நீ நீதிபதியாக இருந்தால் எப்படி தீர்ப்பளிப்பாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு இவர் சொல்கிறார், நான் நீதிபதியாக இருந்தால் உங்களை போன்று நீதி சொல்லி இருக்க மாட்டேன், என்னுடைய தீர்ப்பு வேறாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இதற்குரிய தீர்ப்பு இதுதான் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது இவருடைய ஆடு இந்த தோட்டத்திலே மேய்ந்து விட்டது. இந்த தோட்டம் எப்படி இருந்ததோ அதுபோன்று இந்த ஆட்டுக்கு சொந்தமானவர் அந்த தோட்டத்தை சரி பண்ணி தர வேண்டும். அதுவரையிலும் இவருடைய ஆடு அவரிடத்திலே இருக்க வேண்டும். அந்த ஆட்டினுடைய பால், அது குட்டி போடக்கூடிய குட்டி, அனைத்தும் அந்த தோட்டத்துக்காரனுக்கு சொந்தமானது. தோட்டத்தை இவர் சரி செய்து விட்டதற்கு பின்பாக அந்த ஆடு அவருக்கு சொந்தமானதாக ஆகிவிடும். இவருக்குரிய தோட்டம் இவருக்கு சரியாக ஆகிவிடும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று சொன்னார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பிற்கினியவர்களே, இதை எதற்காக நினைவு கூறுகிறேன் என்றால், தீர்ப்பளித்தவர் சாதாரணமான ஒரு 11 வயது சிறு பையன் தீர்ப்பளித்தார். அவருடைய தீர்ப்பு எப்படி இருந்தது? எனவே மாணவ கண்மணிகளிடத்திலே அவர்களிடத்திலே நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள், நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒருவர் சொன்னார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் நன்றாகவே விளங்கி இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் பிள்ளை. அன்றைய காலகட்டத்தில் அவர்களுடைய பொம்பளை பிள்ளைதான் குர்ஆனை மனனம் செய்த முதல் ஆஃபிமாக திகழ்ந்தது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய
மகள் தான் முதல் ஹாஃபில். அவர்களுடைய 2 ஆண் குழந்தைகளையும் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வளர்த்தார்கள். எதற்காக என்றால் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். 2 விஷயம். ஒன்று, அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த 2ம் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அது மிகப்பெரிய படிக்கல்லாக அமையும். தாய்மார்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் என்ன சேட்டை செய்தாலும் அவர்களை திட்டிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் திட்டுவது அது அங்கு படித்து விட்டது என்றால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மோசமானதாக ஆகிவிடும். எந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியோர்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்பொழுது சொல்லப்பட்ட ஒழுக்கங்கள் அனைத்தையும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அதை நீங்கள் கற்க வேண்டும். இதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. பெற்றோர்களும் இதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை இது போன்ற பள்ளிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கத்தை கற்பதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை மிக்கன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு குட்டி பிள்ளை பேசியது. அது என்ன பேசியது என்றால், பெண்களுக்குரிய ஒழுக்க முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெண் பிள்ளை பேசியது. அன்பிற்குரிய தாய்மார்களே, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வெளியிலே சென்றாலும் சரி, உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தலை கீழே விழாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இருந்தார்கள். அவர்கள் மறைந்தார்கள், அப்பொழுதும் சாதாரணமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்தார்கள். இருவரையும் அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய இல்லத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்து 3வதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பின்பாக அவர்களை அடக்கம் செய்வதற்கு எங்கு அடக்கம் செய்வது என்று பரிசீலிக்கப்பட்டு ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் அனுமதி பெற்றதற்கு பின்பாக அவர்களையும் அவர்களோடு இணைத்து அடக்கம் செய்யப்பட்டது. இந்த மதீனாவிற்கு செல்கின்ற பொழுது மதீனா முனவ்வராவில் இந்த 3 பேர்களுடைய கபர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றையிலிருந்து ஆயிஷா அம்மையார் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது தங்களுடைய தலையிலே துணியை போட்டு மூடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உயிர் இல்லை, அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். ஆனால் உயிர் இல்லை என்றாலும் அவர்கள் வேறு ஆண் தான். வேறு ஒரு ஆண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் என்னுடைய இல்லம் இருக்கிறது. என்னுடைய இல்லத்தில் நான் தலை மறைவில்லாமல் மொட்டை தலையாக துணி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் பார்த்து விடுவார்களோ, பார்க்க கூடும் என்பதற்காகத்தான் என்னுடைய தலையை நான் மறைத்திருக்கிறேன் என்று அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள் என்பதை எனது அன்பிற்கினிய பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஒட்டுமொத்தமாக நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இருவருடைய துஆவும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக, அவர்களை மாற்றப்பட்டுள்ள குழந்தைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு உங்களுடைய குழந்தைகளை இப்பொழுது சுமார் 40 பிள்ளைகள் இந்த மக்தப் மதரசாவிலே மாற்று கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது போதாது, இன்னும் அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிற்கு அனுப்பி அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக, முத்தகீன்களின் தலைவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே உங்களை மிக்க அன்போடு கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குழந்தை செல்வத்தை ஜீனத் என்று சொல்கிறார். உலக அலங்காரம் என்று சொல்லி தருகிறார். ஏன் உலக அலங்காரம் தெரியுமா? அந்த குழந்தையை வச்சுதான் பெற்றோர்களுக்கு பேரும் புகழும். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நல்ல ஒழுக்கமான ஒரு பையன் ரோட்ல நடந்து போறான்னு வைங்களேன், மக்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் தான் என் புள்ள, எப்படி படிக்கிறான், எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை வளர்த்த தாய் தந்தையர்கள் ஒழுக்கமா வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையின் ஒழுக்கத்தை வைத்து அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு பேர். இது ஒரு சீனத்து. இன்னொரு சீனத்திற்கு என்ன தெரியுமா? ஒழுக்கமே இல்லாம ஒருத்தன் ரவுடியா சுத்துறான்னு வைங்களேன், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரோட்ல நடந்து போகும்போது இன்னைக்கெல்லாம் முடி வெட்டுறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த தலைமுடியெல்லாம் 2 சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கரைச்சி விட்டு நடுவில் மட்டும் அப்படியே முள்ளம்பன்றி மாதிரி வச்சிருக்கிறான் இன்றைய உலகத்தினுடைய இளைஞர்கள். அந்த மாதிரி ஒருத்தர் ரவுடி கெட்டப்ல ஒருத்தர் நடந்து போறான்னு வைங்களேன், மக்கள் பார்க்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தகப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிற மாதிரி என்று சொல்லுவார்கள். இதுதான் ஜீனத்து. ஒழுக்கமான குழந்தைகளை பார்த்து மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு விதம். இரண்டாவது விதம் என்ன அப்படின்னா, அந்த பையனுடைய ஒழுக்கத்தை வச்சு பெற்றோரின் வளர்ப்பை தீர்மானித்து விடுவார்கள். என்ன, பெற்றோர் இப்படி வளர்த்திருக்கிறாங்களே, வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லி விடுவார்கள். எனவே குழந்தையை வளர்க்கிற பெற்றோர்கள் வீட்டிலேயும் சரி, அஜரத்து சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, மார்க்க ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்க கல்வியை பத்தி பொதுவா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது மாலிக் இமாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உலகத்துல எதுவெல்லாம் இலவசமோ அதுவெல்லாம் மதிப்பே கிடையாது. அதே மாதிரி உலகத்துல எதுவெல்லாம் காசு பணமோ அதுக்கெல்லாம் மனுஷன் அதிகமா மதிப்பு கொடுத்து வச்சிருக்கிறான். எதுவெல்லாம் உலகத்துல இலவசம் தெரியுமா? காற்று, நீர், மழை நீர், வெப்பம், இதுவெல்லாம் காசே கிடையாது. ஆனா அதை பத்தி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யோசிச்சதே கிடையாது. அதுக்கு மனுஷ மத்தியில அது வந்து காசு பணம் இல்லை. ஆனா அதே ஒருவேளை இந்த தங்கம், வெள்ளி, பில்டிங், மாளிகைலாம் கட்டானா இல்லையா, அதுவெல்லாம் மிகப்பெரிய காசு. மாலிக் இமாம் சொல்லக்கூடிய வார்த்தை யோசிக்கணும். உலகத்துல எதுவெல்லாம் இலவசமோ அதுவெல்லாம் மதிப்பே மனுஷன் கொடுக்க மாட்டான். எதுவெல்லாம் காசு பணமோ அதுக்கு தான் மனுஷன் மதிப்பு கொடுக்குறான். அந்த வார்த்தைக்கு இணங்க நாம் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் பத்தி யோசிச்சு பார்த்தா, மார்க்க கல்வியில எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி ஃபீஸ் கிடையாது. முன்னாடி உங்களுக்கு தெரியும், இதே பள்ளிவாசல்ல தீனியாத்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அது ஃபீஸ் வச்சாலும் எனக்கு சரியா எனக்கு தெரியல. தீனியாத்து எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி மாணவர்களுக்கு தோது வரல அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் அந்த தீனியாத்தை மாத்தினாங்க. எனவே மாணவர்களுக்கு தோதுவாக நிர்வாகிகள் இங்க பள்ளிவாசல் இமாமாக வரக்கூடியவர்கள் மாறிக்கொள்கிறார்கள். ஆனா மாணவர்களின் வருகை நாள் போக போக கம்மியாகிட்டே போகுது.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி உலக கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நிறைய பேர் மார்க்க கல்வி கொடுக்கறதே இல்லை. உலக கல்விக்கு பாருங்களேன், இங்கிலீஷ் டியூஷனு, ஹிந்தி டியூஷனு, இந்த கம்பு சுத்துற கால பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம மார்க்க கல்வி மதரசாவின் நேரத்தை குறைச்சிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அதுல என் பையன் லேட்டா தான் வருவான், ஆனா என் பையனை பாடம் கட்டு சீக்கிரமா விட்டுருக்கா. நம்ம என்ன ஸ்கூல் படிப்பு தான் போறான் போல, எதுக்குன்னு கேட்டா அவன் கம்பு சுத்தம் அந்த கிளாஸுக்கு போக வேண்டியது என்று சொல்லி உலக விஷயத்திற்காக வேண்டி, உலக விளையாட்டிற்காக வேண்டி மதரசாவின் நேரத்தை நாம் குறைக்கிறோமா இல்லையா? மாலிகமாம் சொன்ன வார்த்தை நாம் யோசிக்க வேண்டும். உலகத்தில் எதுவெல்லாம் இலவசமோ அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அந்த அடிப்படையில ஃபீஸே இல்லாம மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் கற்பித்து கொடுக்கிறோம். ஆனால் அந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் வெவ்வேறும் அந்த விஷயத்துல உயர்ந்து போக வேண்டுமே ஒழிய அதுல தாழ்ந்து போக கூடாது. இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நிறைய பள்ளிவாசல் இருக்குதா எனக்கு சரியா தெரியல. நம்ம பள்ளிவாசல என்ன அப்படின்னா, மதரசா முடிஞ்சு போகும்போது எல்லா மாணவர்களுக்கும் பிஸ்கட் கொடுப்பாங்க. பெற்றோர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எல்லா மாணவர்களுக்கும் பிஸ்கட் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாணவர்களுக்கும் போட்டா வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு பள்ளிவாசல் காசு, சந்தா காசுலாம் இல்ல. நிர்வாகிகள் அவர்களின் காசை போட்டு மாணவர்கள் நல்ல முறையில தொடர்ந்து மதரசாவுக்கு வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் மாணவர்களின் கல்விக்கு தோல்வாக நடக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் தவறாமல் மதரசாவுக்கு அனுப்புங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நான் முன்னாடி சொன்னது போல் அந்த குழந்தைகளை வைத்துத்தான் பெற்றோர்களுக்கு புகழும் சரி, அந்த குழந்தைகளை வைத்துத்தான் பெற்றோருக்கு இகழும் சரி. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை மார்க்க ஒழுக்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கும் நம் வளர்ப்பதற்கும் அல்லாஹ் நம்மளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் அருள் புரிவானாக. அடுத்தபடியாக இப்பொழுது கடைசி நிகழ்ச்சி, மாணவர்களுக்கு ஒரு சில தேர்வு நம்ம வச்சிருந்தோம். குறிப்பா யாசின் சூரா நம்ம சொல்ல வச்சிருந்தோம். அதுபோல நிறைய சூறாக்கள், கலிமாக்கள், நிறைய கேள்வி பதில்கள் நிறைய நடந்துச்சு. அந்த அடிப்படையில மாணவர்களுக்கும் நல்ல சிறப்பா சொன்ன மாணவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகிறது.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wassalatu wassalamu ala rasulil karim. எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச வருகிறேன். முதலாவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருக்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் தலைவி. இரண்டாவதாக கண்ணியத்தின் அடிப்படையில் தன் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நிற்பார்கள். மூன்றாவது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உத்தம பத்னி என்று பெயர் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை பற்றி ஒரு சிறிய நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மூதாடி நுழையிறாங்க. அதை பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க யார் இந்த மூதாடி, எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறாங்கன்னு நபியிட சொல்றாங்க. நபியே, நீங்க கொஞ்ச நேரம் நில்லுங்க, நான் யாருக்கு போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவங்களும் உள்ள போய் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் சுத்தி சுத்தி பார்க்கறாங்க. ஆனா அந்த மூதாடியை காணோம். அப்ப அவங்க மனைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உள்ள ஒரு மூதாடி வந்தாங்கல்ல, அவங்க எங்க, அவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அந்த மூதாட்டி வேறு யாரும் இல்லை, அது நான் தான். நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், யா அல்லாஹ் என் கணவரின் கண்ணுக்கே தவிர வேறு யாருக்கும் காட்டாதே, மற்றவரின் கண்ணுக்கு என் மூதாட்டியாக காட்சி என்று நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன் என்று சொன்னார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நீங்கள் என் தந்தையோடு பேசிக் கொண்டிருந்தால் உங்களின் கண்ணிற்கு நான் உதவியாக தெரிந்தேன் என்று கூறினார்கள். எனவே அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல் வாழ்வதற்கு எனக்கும் என் இஸ்லாமிய பெண்மணிகளான உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள்புரிவானாக. வாஹிதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நான் பேச உள்ளேன். இதற்கு அறிவுரையான நபிசுல்லாஹு அவர்கள் நபியில் அப்பர் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை ஏப்ரல் 20 அல்லது 22 பிறந்தார்கள். பிறக்கும் போது சும்மா இடப்பட்டவர்களாகவும் கருணா செய்யப்பட்டவர்களாகவும் பிறந்தார்கள். அவர்கள் எந்த அமைப்பும் நடக்காத சில சுத்தமன்மை நடக்கின்றன. 3 அளவை நெஞ்சம் பிளக்கப்பட்டு மஞ்சள் சுத்தம் செய்யப்பட்டது. மிரியாத் என்ற விண்ணக பயணத்திற்கு எந்த வகையும் அல்லாஹ்வின் பயணத்திற்கு ஏற்பாடு செய்யவில்லை. உதாரணத்திற்கு அழைப்பு அழைப்பார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாகனத்திற்கு பெயர்கிறார். மறுமையில் உள்ளானவர்கள் சிபாரிசு கொடுத்த ரப்பா ஏற்படப்படும். சுவனம் செல்லும் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்கள் மீது உறுதி வைக்கும் பாசத்திற்கு அளவே இல்லை. இஸ்லாம் அவர்கள் பற்றி தலைவர் தான் அப்போது கால் எல்லாம் மற்றும் பிரயாசமாய் இருக்கும். கிடைச்சவர்கள் அவர்கள் உண்மைக்கு முன்னத்தி என்ற வார்த்தையை மன்னித்தார்கள். அப்பேற்பட்ட நபி கடமைக்கு சுவனம் செல்லும் பாக்கியத்தனமான நசிமாக்குவார்கள். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெண்கள் பேரவை
ஜனாதிபதி பொறுப்பேற்ற முதல் மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நண்பர்கள் மிகவும் மென்மையானவர்கள். குர்ஆனை நரம்பு சம்பந்தமான 5 வரை ஓதினாலோ அல்லது யாராவது ஓதுவதை கேட்டாலோ அழுது விடுவார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதேபோல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்போதும் விட்டு கொடுத்ததே இல்லை. அதிக கவனம் தர்மம் செய்வதில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வேற எந்த சஹாபியும் இல்லை. ஹிஜ்ரத் என்னும் பயணத்தில் தன் உயிரை பணைய வைத்து நாயகத்திற்கு பாதுகாப்பாக நாயகத்துடன் சென்ற சஹாபி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சவுர் குகையில் 3 நாட்கள் தங்கினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மடியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவைத்து படுத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த குகையில் இருந்த சின்ன பொந்தின் வழியாக பாம்பு ஒன்று எட்டி பார்த்தது. அந்த பாம்பு உள்ள வந்து விட்டால் நாயகத்தை ஒட்டி விடும், நாயகத்துடன் தூக்க சொல்லும், நாயகம் எந்திரிச்சிருவார் என்பதற்காக அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் காலின் கட்டவிரல் வைத்து அந்த பொந்தை அடைத்தார்கள். சில நேரம் கழித்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் துளி நாயகத்தின் முகத்தில் பட்டது. நாயகம் எந்திரித்தார்கள். ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கர் என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த குகையில் சின்ன பொந்து இருக்கிறது ரசூலுல்லாஹ், அந்த பொந்து வழியாக பாம்பு என்று பறிச்சு அந்த உங்களை கொத்திரும், அந்த உங்கள் தூக்கு போயிருந்தீங்க எதிர்சிவிற்காக கால் கட்டவரை வச்சு அந்த பொந்தை அடைந்தேன், அந்த பாம்பு என்னை கொத்திருச்சு போல, அதனால் என் கண்ணுக்கு கண்ணீர் வருது சொல்லலாம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட நட்புக்கு இதை வரவா உதாரணம். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் பெண் என்பவள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எவ்விதத்திலும் ஆசை செய்யக்கூடாது. அவள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. அவள் அந்நிய ஆண்கள் பார்வை இருக்கும்படி நறுமணங்களை பூசுவதக்கூடாது. சாப்பிடும்படி பயன்படுத்தக்கூடாது. ஆண்கள் பெண்களின் ஆடைகளை அணியக்கூடாது. தன் கணவனின் அனுமதி இல்லாமல் நட்பில் நோன்பு வைக்கக்கூடாது. தன் கணவனின் அனுமதி இல்லாமல் பிற ஆண்களை வீட்டுக்குள் நுழைவிடக்கூடாது. தன் கணவனின் அனுமதி இல்லாமல் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பெண்கள் வீட்டில் இருக்கும்போது தன் தலைமை வெளியே செய்யக்கூடாது. பெண்கள் ஜீனா உள்ள மெல்லிய புர்காவை அணியக்கூடாது. பெண்கள் பிறரை பற்றி குறை சொல்வதோ புறம் பேசுவதோ கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் உமர் இப்னு அத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுவது. நீதமான சிறந்தது ஹஜ்ரத் உமர் இப்னு அத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு சொன்னது என்றால், நான் பைத்தலான பணம் மூலமாக எல்லா மக்களுக்கும் என்னை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. என்னை நாமத்தை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. கடைசியில் என்னை
கலீஃபாக்களின் 4வது கலீஃபா 4வது ஜனாதிபதி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஹாபிகளில் மிகவும் அதிகமாக வெட்க உணர்வு உள்ள சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலக்குகள் எல்லாரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தால் வெட்கப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆடையை சரி செய்து கொள்வார்கள். என்ன காரணம் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக வெட்கப்படுவார்கள் என்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் குர்ஆனை ஒன்று சேர்த்து எல்லா நாட்டிற்கும் அனுப்பினார்கள். எல்லா குர்ஆனுக்கு பின்னாலும் கடைசி பக்கத்தில் ரஸ்மே உஸ்மானி என்ற வார்த்தையை எழுதியிருக்கும். என்ன காரணம் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியான பிறகு ஒவ்வொரு நாட்டிலும் குர்ஆனின் உச்சரிப்பு வேறு மாதிரியாக ஓதுகிறார்கள். எனவே அதை சரி செய்ய வேண்டும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதுகிறார்களோ குர்ஆனை தயார் செய்தார்கள். அதனால் தான் எல்லா குர்ஆனுக்கு பின்னாலும் ரஸ்மே உஸ்மானி அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உச்சரிப்பு சரி செய்யப்பட்டது என்பது எழுதியிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சொன்னதை உணர்வுள்ள வேண்டும். ஆனால் அறிவியல் கொண்டதை பேசி வாழ வேண்டும். ஆனால் உண்மைக்கும் காப்பிற்கும் வெளியே வரும்போது கூறினார்கள். ஒரு முஸ்லீம் முஸ்லீமை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்படி அல்லாஹ் சொன்னால் அதற்கு நாம் வெளியாக எல்லாம் புகார் சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் நான் சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் இருந்தால் நான் சொல்லி கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் அதற்கு நாம் சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் இருந்தவரை பிற முஸ்லீம்
என்றவர்கள் ஒரு முஸ்லீம் தன் பெற்றோரை கண்ணியமாக வளர்க்க வேண்டும். நல்லவர்களே தோழராக நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமான ஆடைகளை தொப்பு இணைந்து கொள்ள வேண்டும். நாளை நல்ல கட்சி இருந்தாலும் பார்த்துக்கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலேயே ஆட்சி செய்த 4 அரசர்களில் ஒருவர் ஆவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பறவை, ஜின், விலங்கு, எறும்பு போன்ற எல்லா படைப்புகளோடும் பேசும் ஆற்றலை அல்லாஹ் தந்தார். பக்கத்து நாட்டில் நடக்கும் செய்திகளை அறிய புது என்ற பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எழுந்து பேசி கல்வி குரானில் கூட வந்துள்ளது. என்னவென்றெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி வரை வருகிறது. நம்மளை விதித்து விடுவார்கள், நம்மெல்லாம் கொண்டுக்குள் நிலையுங்கள் என கூட்டத்தில் ஒரு எழுந்து பேசி கூறியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தாடைக்கு கீழ் ஒரு குச்சியை வைத்து அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஜின்களுக்கு பைத்துல் முகத்தஸ் கட்டுங்கள் என ஆணையிட்டனர். அப்போதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தனர். எனவே இதுவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறந்த வரலாறு ஆகும். போதும் துவா அல்லாஹ் ரப்பானி கௌரவி நாமத்தி வசலாத்தி காரணத்தி ஆத்தி சைதனா முகமதி வசனத்த வல்பத்த வசனத்த வகத்தத வாசிக்கு மகாமா மஹமூத மில்லதி கர்த்தவு பட்டம் படாரசுதி ஆனால் அதை பூர்வான விஷயத்தில் அறியலில்லாத ஒன்று அவர்களுக்குள் பேசுவது யாருங்களே
تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة القارعة. القارعة والقارعة وما أدراك ما القارعة. يوم يكون الناس كالفراش المبثوث وتقول الجبال والجبال منفوش أما من ثقلت موازينه فهو في عيشة راضية أما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. بسم الله الرحمن الرحيم. سورة العادية. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا وأثرن به نقعا وأثرن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بوزن ما في القبور وحصل ما في الصدور إن ربهم يومئذ بهم لخبير. بسم الله الرحمن الرحيم. سورة والتين والزيتون وطور سينين هذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات أجر غير ممنون وما يكذبك وبعد الدين أليس الله في أحسن الحاكمين. بسم الله الرحمن الرحيم. سورة الزلزال. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها فقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها إن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة شرا يره ومن يعمل مثقال ذرة خيرا يره. السلام عليكم ورحمة الله وبركاته. சுல்லாஹின் தூக்கத்தின் சிலர்கள் இஷாவுக்கு பின் நிலையமாக தூங்குவது, வீண் பேச்சுகளை தவிர்த்துக் கொள்வது, தூங்கும் முன் ஆடையை மாற்றிக்கொள்வது, ஒளி செய்து கொள்வது, தூங்கும் முன் படுக்கையை உதவுவது, 3 முறை இஸ்திஃபார் செய்வது, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை உதவுவது, அல்லாஹ் 33 தடவையும் அல்லாஹ் 33 தடவையும் ஓத வேண்டும். 3 புல் சூறாவை ஓத வேண்டும். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். வலதுபக்கம் ஒரு மணிக்கு படுத்தால் கன்னத்தின் கீழ் வைத்து படுக்க வேண்டும். குப்புற படுக்கக்கூடாது. முன் நோயும் எல்லா முஸ்லிம்கை அமைக்கப்படுகிறது. Subhanallah.
Allahumma bismika amautu wa ahya. Sabidamun
பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாழ்க்கிறோம். பால் குடிக்கணும் ஓதுவா அல்லாஹும்ம பாரிக்னா ஃபீஹி வஜித்னா மின்ஹு கனரை பார்க்கும்போது ஓதுவா அல்லாஹும்ம அஹ்சன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுல்கி படிக்கும் ஓதுவா ரப்பி ஸித்னி இல்மா பள்ளியாசலுக்குள் நுழையும் ஓதுவா அல்லாஹும்ம மஃதஹ்லி அப்வாப ரஹ்மதிக பள்ளிக்குள் வெளியே எழும்போது ஓதுவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் பர்லிக வ ரஹ்மதிக ஆடை அணியும் போது ஓதுவா அல்ஹம்துலில்லாஹி ஹஸானி ஆத சௌக வரதகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வகுவத்தின் சாப்பிட்ட பின் ஓதுவா அல்ஹம்துலில்லாஹி அத்தமனா வசகானா வதலனா முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தண்ணீர் குடிப்பது சுன்னத்துக்க. வலது கையால் நீரை குடிக்க வேண்டும். பிஸ்மில்லா சொல்லி குடிக்க வேண்டும். உட்கார்ந்து குடிக்க வேண்டும். நீரை பார்த்து குடிக்க வேண்டும். நீரை 3 முறை சுவாசித்து குடிக்க வேண்டும். குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அவ்வல் கலிமா தையபு ஆஹிராக இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீது சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி. நான்காம் கலிமா தௌஹீத் தாஹிராக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்-முல்கு வல்-ஹம்து லிமன் கைதிகளை அபுவ அலா குல்லி ஷைஇன். ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபுர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க கழிப்பறையின் சுன்னத்துகள். தலையை மூடி செல்ல வேண்டும். காலில் செப்பல் அணிந்து செல்ல வேண்டும். துவா ஓதிய பின் உள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. முதலாவதாக இடது காலை உள்ளே வைத்து நுழைய வேண்டும். கிப்லாவின் பக்கம் முதுகையும் முகத்தையும் காட்டிலும்படி உட்காரக்கூடாது. முற்றிலும் பேசாமல் இருப்பது. நின்ற நிலையில் சிறுநீரை கழிக்காமல் இருப்பது. இடது கையை வைத்து சுத்தம் செய்வது. சுத்தம் செய்த பின் மண் அல்லது சோப்பை கொண்டு நன்கு கழுவ வேண்டும். வலது காலை முதலில்
கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு சொல்லு. சேர்ந்து சொல்லுங்க. Bismillahirrahmanirrahim. Suratul Fatihah. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir Rahim. Maliki yaumiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. سورة الضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يؤتيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما السائل فلا تقهر فأما بنعمة ربك فحدث. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة في جيدها حبل من مسد.
Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Inna abdana kalkausa salli rabbika wanhar inna saniyaka huwal abtar. Kulullahu Allahu samad. Nam yaitu walam yakul kufuwan ahad. Inna abdana kalkausa salli. Alhamdulillahi rabbil alamin arrahmanir rahim maliki yaumiddin iyyaka na'budu wa iyyaka nasta'in ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Qul huwallahu ahad Allahu samad lam yalid walam yakul lahu kufuwan ahad. Awwal kalimah tayyibu la ilaha illallah Muhammadur Rasulullah. இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஹீது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். நான்காம் கலிமா தௌஹீது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு முகம்மது ரசூலுல்லாஹி. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபுர் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா லஹு அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு இன்னக அன்தல் அல்லாஹுல் குய்யூம் உபுது அன்து வ தபர்ரது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாம் அஸ்லம்து வ ஆமன்து வ குல்லு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். وتوفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم ارزقنا علم التوحيد وأعمال الإخلاص وحسن الخاتمة. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله